வணக்கம். இது தமிழ் செய்தி யூடியூப் சேனல் வழங்கும் சிறப்பு அண்மை செய்திகள். இன்று காலை தொடங்கிய தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் தான் வாசிக்க வேண்டிய உரையை முழுவதுமாக வாசிக்காமல் 2 நிமிடங்கள் மட்டும் வாசித்து அமர்ந்திருக்கிறார் ஆளுநர் ரவி அவர்கள். இதற்கு முந்தைய கூட்டத்தொடர்களில் பெரியார் அம்பேத்கர் பெயரை உச்சரிக்காமல் அந்த கூட்டத்திலிருந்து அவசரமாக வெளியே கிளம்பி சென்றார் ஆளுநர். இன்றைய கூட்டத்தொடரில் மீண்டும் ஒரு சர்ச்சையை கிளப்பியிருக்கிறார். இந்த உரையில் சொல்லப்பட்ட தகவல்கள் உண்மைக்கு மாறானவை. மேலும் தேசிய கீதம் இசைக்கப்படவில்லை என்று கூறி தன்னுடைய உரையை நிறைவு செய்து அமர்ந்திருக்கிறார். உரையை தொடங்கும் பொழுது சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வணக்கம் சொல்லி, புத்தாண்டுக்கும் பொங்கலுக்கும் வணக்கம் சொல்லி தன்னுடைய உரையை சொல்லிவிட்டு, தேசிய கீதம் இசைக்கப்படவில்லை, மேலும் இந்த உரையில் குறிப்பிடப்பட்டுள்ள விஷயங்களுக்கு எனக்கு உடன்பாடில்லை என்று கூறி உரையை முடித்து அமர்ந்திருக்கிறார். தமிழக சட்டமன்ற மரபு என்பது ஆளுநர் உரை ஏறக்குறைய 40 நிமிடங்கள் இருக்கும். அந்த ஆளுநர் உரை ஆங்கிலத்தில் இருக்கும். அதன் பின்பு அதை சபாநாயகர் தமிழாக்கம் செய்வார். அதற்கு பின்பு சட்டமன்ற அலுவல்கள் துவங்கும். இதுதான் சட்டமன்ற மரபு. மேலும் தமிழக சட்டமன்றத்தில் முதலில் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படும். கூட்டம் நிறைவடையும் போது மட்டுமே தேசிய கீதம் இசைக்கப்படும். இதுதான் தமிழக சட்டமன்ற மரபு. ஆளுநர் மாளிகையில் காலையில் தேசிய கீதம் இசைக்கப்படும், மாலையிலும் தேசிய கீதம் இசைக்கப்படும். அது ஆளுநர் மாளிகையினுடைய மரபாக இருக்கலாம். ஆனால் தமிழக சட்டமன்ற மரபு என்பதை புரிந்து கொள்ளாமல் காலையில் தேசிய கீதம் இசைக்கப்படவில்லை, இதில் கூறப்பட்டுள்ள பல அம்சங்கள் எனக்கு திருப்தி இல்லை என்று கூறி உரை நிறைவு செய்திருக்கிறார். ஆளுநர் பதவி என்பது முற்றிலும் ஒரு அலங்கார பதவி, நியமன பதவி. அந்த மாநில அரசினுடைய உரையை, அந்த மாநில அரசு எழுதி கொடுத்த உரையை, அந்த உரையில் மாநில அரசினுடைய சாதனைகள், மாநில அரசு கொண்டு வரப்போகிற புதிய திட்டங்கள், இவை போன்ற பல தகவல்கள் இருக்கும். இந்த தகவல்களை படிக்க வேண்டியதுதான் ஒரு ஆளுநருடைய ஒரு பணியாக இருக்கும். அதை விட்டுவிட்டு ஆளுநர் உரையில் சொல்லப்பட்டிருக்கிற பல விஷயங்கள் எனக்கு உடன்பாடில்லை என்று கூறி தன்னுடைய உரையை அவர் நிறைவு செய்திருக்கிறார். இது மீண்டும் பல சர்ச்சைகளை கிளப்பியிருக்கிறது. தன்னுடைய பதவியை, அந்த பதவிக்கு ஏற்ற நடைமுறையை ஆளுநர் கைக்கொள்வதில்லை. தமிழக அரசுக்கு எதிராக பல சர்ச்சைகளை அவர் கிளப்புகிறார். இது ஜனநாயகத்துக்கும் தமிழகத்துக்கும் நல்லதல்ல. இதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் இது போன்ற புதிய அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள் தமிழ் செய்தி யூடியூப் சேனலுடன். நன்றி, வணக்கம்.